சுவையான மிளகாய் கிள்ளி சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கரில் கழுவி வச்சிருக்க 150 கிராம் துவரம் பருப்பு எடுத்துக்கலாம். அஞ்சிலிருந்து 6 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு பெருங்காயம், 1 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு கப் அளவு தண்ணி, பருப்புக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ மூடி போட்டு உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி 3லிருந்து 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிட்டு பருப்பை நல்லா மத்து வச்சு கடைஞ்சிக்கலாம். இப்போ தாளிப்புக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு, தட்டி வச்சிருக்க பூண்டு, ஒரு சின்ன துண்டு பெருங்காயம், அது கூடவே ஒரு சின்ன வெங்காயம், வெட்டி வச்சிருக்க வெங்காயம், கருவேப்பிலை இலை, காஞ்ச மிளகாய் நல்லா பிச்சு போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வறுபடணும். அப்போதான் இந்த சாம்பார் நல்லா வாசனையாக இருக்கும். ஒரு சின்ன சைஸ் தக்காளி கட் பண்ணி இதில் போட்டு நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் மசிச்சு வச்சிருக்க பருப்பை சேர்த்துட்டு அதுக்கு சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வீட்டு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டு நல்லா ஒரு கொதி வரணும். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து அதை தண்ணியாக கரைச்சி அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. மல்லி இலை சேர்த்து ஒரு கொதி வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிருக்கான கிள்ளி சாம்பார் ரெடி.